பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை இன்னைக்கு மீட் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங்காக இருக்க போகுது. எதனால் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அதிபர் ஆனதுக்கு அப்புறமா 2 நாடுகள் சேர்ற முதல் ஒரு பயோலேட்டரல் மீட்டிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மீட்டிங்காக அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் இது வந்து ஒரு குட்டி ஒரு எமர்ஜென்சி கைண்ட் ஆஃப் மீட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எதனால் அப்படின்னா யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா இந்த போர் ஆரம்பித்து இன்றோட 3 ஆண்டுகள் ஆகுது. அண்ட் இந்த ஒரு போர் தான் இந்த ஒரு மீட்டிங்க்கும் ஒரு மிக முக்கியமான வித்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் பொழுது நேட்டோ நாடுகள் முழுக்க உக்ரைன் பக்கம் நின்றுருந்தாங்க. உக்ரைனுக்கு நிறையா வெப்பன் சப்ளையாக இருக்கட்டும் எக்கச்சக்க உதவிகளை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து 1 மாதத்திலேயே அந்த ஒரு ஆதரவை வந்து அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க. இப்படி இருக்க இந்த இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இமானுவேல் மேக்ரான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை போய் மீட் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இமானுவேல் மேக்ரான் வந்து புதிய ப்ரொபோசல்ஸை வந்து முன்வைக்க போகிறாரு. இந்த போகிற இதுக்கப்புறம் நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்றதுக்காக இன்னும் 1 or 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இல்லை இன்னும் ஒரு 1 or 2 ஆப்ஷன்ஸ் வந்து மேக்ரான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்போடைய இந்த இப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்ததுலேருந்து அமெரிக்கா வந்து இந்த போர்லேருந்து கொஞ்சம் பேக் எடுத்து லைட்டாக இதை வந்து சீஸ்ஃபயர் சைடு தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த போரை நிறுத்திடலாம் உடனடியாக அப்படின்னு பார்க்கும் பொழுதும் இந்த ஒரு இதை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பயணிச்சுட்டு இருக்கும்போது இமானுவேல் மேக்ரான் வந்து இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்க போகிறதா சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக என்னென்னா, ரஷ்யா கிட்ட நம்ம எதுவும் நம்ப முடியாது. அவங்க வந்து சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாக்குதலை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் ரஷ்யாவை வந்து பெருசாக நம்பாதீங்க இந்த சீஸ் ஃபயரில் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் இன்கேஸ் அமெரிக்கா திடீர்னு இப்படி புல் பேக் பண்ணும் பட்சத்தில் பாதிப்பு வந்து கடுமையாக இருக்கும் அப்படின்றதையுமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இதில் எப்படியாவது நீங்கள் வந்து இனிமேல் எங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட் எதுவும் பண்ண வேண்டாம், பட் அதுக்கு இல்லாமல் மற்ற சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்க போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு. எதனாலன்னா இந்த போரில் இதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்கள் அங்கே வந்து இனிமேல் சண்டை போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டாரு. எங்களுக்கு எங்கள் உள்நாட்டு பிரச்சனை ரொம்ப முக்கியம்ப்பா, நாங்கள் வந்து இன்னமும் இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி மற்ற நாட்டு பிரச்சனைலாம் நாங்கள் தலையிட போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இமானுவேல் மேக்ரான் மாதிரியான இந்த மற்ற யூரோப்பில் இருக்கிற நேட்டோ நாடுகள் வந்து என்ன மாதிரியான ப்ரொபோசல் அவங்க முன்வைக்க போகிறாங்க அப்படின்றதுனா, நீங்கள் இதுக்கப்புறம் எங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட் வேண்டாம், பட் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை இது மாதிரி மற்ற சப்போர்ட் வந்து எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமானுவேல் மேக்ரான் வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு உலக தலைவரை மீட் பண்ணியிருக்காரு. வேறு யாரும் கிடையாது, பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர். இவரோட இதனால் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே இதுக்காக தான் அவங்க 2 பேரும் இந்த ஒரு விஷயத்தில் இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இன்னும் இந்த வாரத்திலேயே வியாழக்கிழமை வந்து ஸ்டார்மர் வந்து மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ண போகிறாரு. அதுவும் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரம் குறித்து தான். அந்த இதெல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்டார்மர் அண்ட் மேக்ரான் 2 பேரும் கலந்துரையாடி அந்த ஒரு ப்ரொப்போசலை இன்னைக்கு மேக்ரான் வந்து முன்வைக்க போகிறாரு. இன்னும் 3 நாள் கழித்து ஸ்டார்மர் அந்த விஷயத்தை திருப்பியும் அவர் முன்னாடி வைக்க இருக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் இது என்ன மாதிரி நடக்க போகுது இல்லை எப்படி டெவலப் ஆக போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அட் சேம் டைம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈஸியாக இப்போ வந்து மேக்ரானோட ப்ரொப்போசலை ஏற்றுப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது.